சென்னை எழும்பூரில் உள்ள நபார்டு வங்கி சார்பில் இயற்கை விவசாயத்தை பெருக்கும் நோக்கில் கூட்டுறவுத்துறையினருக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. இதுகுறித்து நபார்டு வங்கியின் தலைமை பொது மேலாளர் ஆனந்துடன் நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நபார்டுடைய தலைமை பொது மேலாளர் ஆனந்த் அவர்கள் நம்மிடம் இருக்காங்க. சார் வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து அக்ரிக்கும் சரி, ரூரல் டெவலப்மெண்ட் பல்வேறு பணிகள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2025 பொறுத்த வரைக்கும் நபார்டு மூலமாக வந்து அக்ரிகல்ச்சருக்கு சரி, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு செஞ்சு வேண்டாங்க. நபார்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கும் சேர்ந்து பல்வேறு திட்டங்கள். அதில் 2025 முக்கியமான திட்டங்கள் பார்த்திங்கன்னா, இந்த மிளகாய் விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, விருதுநகர் சம்பா வத்தல் விவசாயிகள், அந்த ரகம் வந்து நிறைய போடுறதில்லை, இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த விவசாயிகளை மறுபடியும் இந்த ரகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு 3000 விவசாயிகளை கொண்டு இந்த சம்பா வத்தல் மிளகாய் சாகுபடிக்காக நாங்கள் அவர்களுக்கு விதைகள் கொடுத்து இயற்கை உரம் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து இந்த ஆண்டு ஒரு 2000 ஏக்கர் அளவில் இப்போது இந்த சம்பா வத்தல் சொல்லி சாகுபடியில் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒரு கடற்பாசி சார்ந்த இயற்கை உரம் இதை வந்து தயாரிக்கிறதுக்காக ஒரு சிறு தொழிற்சாலை நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் மிமிசெல்லில் இது முடிக்கப்பட்டு இப்போ செயல்பாட்டில் இருக்குது. அது தவிர காவிரி டெல்டா பகுதிகளில் நாங்கள் பெருமளவில் இந்த விவசாயிகளுக்காக, சிறு குறு விவசாயிகளுக்காக ஒரு 10 மினி ரைஸ் மில் அவர்கள் சின்ன விவசாயிகள் அவங்க வந்தாங்கன்னா அந்த மினி ரைஸ் மில்லில் அவங்களுடைய நெல்லை அரிசியாக்கி அவங்க நெல் அடித்து அதுக்கு உண்டான கூலியை மாத்திரம் கொடுத்து அவங்க எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி 10 மினி ரைஸ் மில்ஸ் யூனிட்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது தவிர இயற்கை விவசாய முறையில் ஒரு குறைந்த நீர் தேவைகளில் புதிய முறைகளில் எப்படி நெல் விவசாயம் எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு 100 ஏக்கர் அளவில் ஒரு மாதிரியாக ஒரு பைலட் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி நிலவளம், நீர்வளம் போன்ற வளங்களை பெருக்குவதற்காக ஒரு சில திட்டங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி கடலோர பகுதிகளில் உப்பு அதிகமாக கொண்ட தண்ணியில் அந்த தண்ணியில் வளரக்கூடிய நெல் ரகங்களே வளருமா என்பதை பார்க்குறதுக்காக இன்னொரு 50 ஏக்கரில் இதெல்லாம் சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 2025 இந்த மாதிரி திட்டங்கள் காவிரி டெல்டா பகுதி, விருதுநகர் பகுதி, கடலோர தமிழ்நாடு பகுதிகளில் பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சார், பொதுவாக வந்து இப்போ அதிகமாக வந்து முதல்ல பருத்தி சாகுபடியெல்லாம் முதல்ல இருக்கும். பருத்தி சாகுபடி பொறுத்தவரை நிறைய இடங்கள் இருக்கும். ஆனால் இப்போ பருத்தி சாகுபடி ஒரு குறைவான அளவு இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ ஏன்னா அது வந்து ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்காக ரொம்ப உதவமாக இருக்கும். இப்போ அதுக்கு சம்மந்தமாக நம்ம ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறோமா, இல்லை இந்த கொங்கு பெல்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த கோயம்புத்தூர் அந்த மாதிரி பெல்ட்டில் வந்து, ஏன்னா இப்போ நீங்கள் கடலோரமாக சொல்லிட்டீங்க, இந்த பகுதி மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பணிகள் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இயற்கை விவசாயத்தை நாங்கள் கொஞ்சம் பெருமளவில் கொண்டு போகணுன்னு தீவிரமாக இருக்கோம். ஸோ அது அங்கே மஞ்சள் இது நம்மளுடைய தேங்காய், மஞ்சள், காய்கறிகள் இந்த மாதிரி சாகுபடி பண்ணிகிட்ருக்குறாங்க ஈரோடு பகுதிகளில். ஆனால் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக ரசாயன உரங்கள் பயன்பட்டு இருக்காங்களோ அவங்கள எங்களுடைய திட்டங்கள் மூலமாக இயற்கை விவசாய முறையில் அவங்களை கொண்டு வரல தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பருத்தி சாகுபடி விவசாயிகளும் உள்ளடங்குவார்கள். இப்போ நம்ம விவசாயிகளுக்கு 2026 ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க. வரக்கூடிய ஆண்டில் நபார்டை வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் மக்கள்? ஸோ எங்களுடைய திட்டம் அது 2026 பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இயற்கை விவசாயத்தை பெருமளவில் நாங்கள் கொண்டு வரணும். அதுக்காக இயற்கை இடுபொருள்கள் தயாரிக்கிறதுக்காக, இயற்கை முறைகள் புதிய வழிமுறைகள் செய்வதற்காக விவசாயிகளுக்கான பெருமான முயற்சி, அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும். 2026 எங்களுடைய முக்கியமான ஃபோக்கஸ் என்னென்னா, இயற்கை விவசாயத்தை பெருமளவு விவசாயிகளுக்கு கொண்டு சேர்ப்பது தான் எங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கும். இயற்கையை நோக்கி அவர்களும் வந்துள்ளார். இயற்கையை நோக்கி அனைவரும் செல்ல வேண்டும் என்பதுதான் நபார்டு வங்கியுடைய முக்கிய நோக்கமாக உள்ளது. ஒளிப்பதிவு சுந்தருடன் அன்பழகன்.